ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த 4 நாட்களும் இந்த திருவள்ளூர் பகுதியிலே கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வதற்கு ஆண்டவர் தீர்மானித்திருந்தார். ஆகவே இங்குள்ள ஊழியர்களும் ஆமேன் ஜெம்ஸும் இணைந்து இந்த கூட்டத்தை நடத்த ஆமேன் பல முயற்சிகள் எடுக்கப்பட்டு அதற்கு விரோதமாக நிறைய காரியங்கள் தடைகள், ஆனால் ஆமேன் தடைகளை நீக்குகிறவர் உனக்கு முன்பதாக போகிறார் என்று மீகா தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்னது போல ஆண்டவர் நமக்கு முன்பதாக போய் கோணலானவைகளெல்லாம் சபையாக்குகிற கர்த்தர். நாம் தேவ சித்தத்தை செய்யும் போது தடைகளை பார்த்து நாம் என்றும் தயங்கி நின்றதில்லை, நிற்கப் போவதும் இல்லை. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவரிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஆமென், ஹல்லேலூயா. அருமையான அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணனை கர்த்தர் நம்முடைய பட்டணத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். இன்னும் கொஞ்சம் சிறிது நேரத்தில் அவங்க நம்முடைய மத்தியில் இருக்க போகிறாங்க. அதுக்கு முன்னால் ஒரு சில நிமிஷங்கள் நான் தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு அறிவிக்க ஆமென் நான் இங்கே நிற்கிறேன். அதை தொடர்ந்து அண்ணன் உங்களோடு கூட பேசி உங்களுக்காக அவர்கள் ஜெபிப்பார்கள். நாளையத்தினிடத்திலிருந்து முழு நேரமும் அருமையான அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன் நம்மோடு கூட பேசுவார்கள். அவர்கள் கர்த்தர் இந்த தேசத்திலே நம்முடைய காலத்திலே அவர்களை தேவன் எழுப்பி நம்முடைய கண்கள் காண ஆமென் இந்த தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலுக்காக அண்ணனை பல ஆண்டுகள் அருமையான பிரதர் பெல் சொன்ன மாதிரி 53 ஆண்டுகள் மிஷனரியாக, அதுக்கு முன்னாலேயே சென்னையில் இங்கிலீஷ் எலக்ட்ரிக்கல் கம்பெனியில் வேலை செய்து பல ஆண்டுகள் வேலை செய்து ஊழியம் செய்துட்டு இருந்தாங்க. முழு நேரமாக பீகாரில் 53 ஆண்டுகளை முடிக்க, பீகார் மட்டுமல்ல 5 மாநிலங்களிலே அவர்கள் பல்வேறு ஊழியங்களை செய்கிறாங்க. நிறைய பேர் அகஸ்டின் ஜெபக்குமார் தமிழ்நாட்டில் வந்து ஊழியம் செய்கிறார், ஏதோ பீகாரில் ஒரு சின்ன கிராமத்தில் அல்லது பட்டணத்தில் ஏதோ ஊழியம் செய்கிறாருன்னு நினச்சிக்குவாங்க. அங்கே நீங்கள் வந்து பார்த்தா தான் தெரியும். ஆமேன், கிட்டத்தட்ட 3000 மிஷனரிகள் முழு நேரமாக நம்மோடு கூட இருந்து ஊழியம் செய்கிறார்கள். 1000க்கு மேலே 1300-400 சபைகளை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இருக்கிறீங்களா இல்லையா? ஏராளமான பள்ளிக்கூடங்கள், 120-130 பள்ளிக்கூடங்களை நிறுவி அந்த நாட்களிலே எப்படி மிஷனரிகள் வந்து இங்கே நம்முடைய இந்தியாவிற்கு அண்டை நாடுகளுக்கு மிஷனரிகள் தங்களை தியாகமாக ஊற்றி சாப்பாடை கொடுத்து படிப்பை கொடுத்து இயேசுவை கொடுத்து இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கு காரணமாக மாறியிருந்தார்களோ, அதே போல நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து ஆமென் வட இந்தியாவை கலக்குகிற அருமையான தேவனுடைய மனிதனுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் உலகம் முழுவதிலும் பல நாடுகளுக்கு போனால் அவங்க எல்லாரும் சொல்றது அண்ணனுடைய பிரசங்கத்தினால இன்னைக்கு நாங்கள் ஊழியம் செய்கிறோம், அண்ணனுடைய ஊழியத்தினால தான் நாங்கள் நிற்கிறோம், அந்த வசனத்தில் தான் நாங்கள் கட்டப்பட்டிருக்கிறோம். இப்போ கூட நான் ஐரோப்பா ஊழியத்தை முடிச்சுட்டு 2 நாளைக்கு முன்னால் தான் வந்தேன். அண்ணன்கிட்ட வந்து பேசிட்டு அங்கே இருக்கிற அத்தனை ஊழியர்களும் சொல்கிற ஒரு வார்த்தை, ஆமென் எங்களோடு எங்களை உருவாக்கினது அகஸ்டின் அண்ணனுடைய மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்தின வார்த்தைகள் என்று. ஸோ தமிழ்நாட்டிற்கும் அல்ல, இந்தியாவிற்கு மட்டுமல்ல, முழு உலகத்திற்கும் தேவ மனிதனை கர்த்தர் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆமென், அவர்கள் பலவீனங்கள் மாறி நல்ல இன்னும் ஓட, இப்போ 80 வயசு ஆயிருக்கு, 100 வயசு வரைக்கும் பலன் குன்றாமல் கர்த்தர் ஓட கிருபை தருவாராக. ஏன்னா அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க, இந்த இங்கிருந்து நான் மிஷனரியாக என்னை பிரதிஷ்டை பண்ணப்போ என் மேலே தலையில கை வைத்தது ஒரு தேவ மனிதன், அநேக தேவ மனிதர்களில் ஒருவர் பாஸ்கர் தாசன். எனக்கு நானும் ரட்சிக்கப்பட்ட நாளில் அந்த நாட்களில் அவருடைய அதிகமான பைபிள் ஸ்டடியை நான் அட்டன் பண்ணியிருக்கோம். பியூட்டிஃபுல் மேன் ஆஃப் காட். ஆமென். பாஸ்டர் பாஸ்கர் தாசன் உள்ளமெல்லாம் உருகுதையான ஒரு உள்ளமெல்லாம் அந்த பாட்டை எழுதின தேவ மனிதன். அவர் கை வச்சு சொன்னாராம், காலேபின் ஆவி உன்னோடு கூட இருக்கும் என்று தீர்க்க தரிசனமாக சொன்னதை கர்த்தர் 80 வயது வரைக்கும் நிரூபித்து கொண்டே இருக்கிறார், இனிமேலும் நடத்துவார். நல்ல கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆமென். 25 ஆண்டுகளுக்கு மேல அவங்களோட கூட நிற்பதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறார். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். மேடையில் இருக்கிற ஊழியர்களை வாழ்த்துகிறேன். பின்னாலும் ஆங்காங்கே நிறைய ஊழியர்கள் விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஸோ நான் ஒரு சில காரியங்களை என்னுடைய மனதிலே கர்த்தர் வைத்ததை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். அதை தொடர்ந்து அண்ணன் உங்களோடு கூட பேசி உங்களுக்காக ஜெபிப்பார்கள்.
நன்றாக கவனிங்கள். இந்த கூட்டம் தரிசன பெருவிழா. எல்லாம் சத்தமா சொல்லுங்க பாப்போம். தரிசன பெருவிழா. சோ இன்னைக்கு என்ன கேள்வினா, தரிசனம் என்றால் என்ன? வாட் இஸ் விஷன்? நீதிமொழிகள் எழுதும் போது அங்கே ஞானி எழுதுகிறான், தரிசனம் இல்லாத இடங்களில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் இருக்கிறது. பட் ஆங்கிலத்திலே where there is no vision, தரிசனம் இல்லாத இடத்தில். ஆனால் இன்றைக்கு சபைக்கு, விசுவாசிகளுக்கு, ஏன் தேவ ஊழியர்களுக்கு கூட தரிசனம் என்றால் என்ன? வாட் இஸ் விஷன்? அதாவது பழைய பரிசுத்தவான்கள் வேதத்தை மிக தெளிவாக போதித்து நம்மை நடத்தினார்கள். ஆனால் காலம் மாற 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 இன்றைக்கு வேத வசனங்கள் தவறாக போதிக்கப்படுகிறது. தவறான கண்ணோட்டத்தோடு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு கூட்டம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. வாட் இஸ் விஷன்? தரிசனம் என்றால் என்ன? நான் நெகேமியா புஸ்தகத்தை என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் வைத்தார். அதை வைத்துதான் ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக தரிசனம் என்றால் என்ன என்றால் மிக தெளிவாக சொல்றேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் பின்னால் அத்தனை பேர் சொல்லணும். ஆமீன். இன்றைக்கு கவனிங்கள். அதாவது ஆண்டவர் ஏதோ முழு நேர ஊழியர்களை மட்டும் வைத்து அவர் ஊழியம் செய்ய விரும்புகிறார் என்று நீங்கள் நினைத்தால் அது தவறானது. முழு நேர ஊழியர்கள் மட்டும்தான் ஊழியம் செய்வார்கள், விசுவாசிகள் சபைக்கு வந்துவிட்டு போக வேண்டும் என்ற கருத்து வேதத்திற்கு முரணானது. ஆமென். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு தேவ மனிதனும் தேவ ராஜ்யத்தை கட்ட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்கன்னா தான் சொல்லுவீங்களோ? திருவள்ளுவர்ல நீங்களா சொல்லுவீங்கன்னு சொன்னாங்க. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், எழுப்புதல் என்பது புதுமையாக ஒன்றை செய்வதல்ல, ஆதி பரிசுத்தவானுடைய அனுபவம் திரும்ப சபைக்குள் வருவதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிற உண்மையான எழுப்புதல். நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க அப்பா ரோமன் கேத்தலிக், எங்க அம்மா சிஎஸ்ஐ. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு நாங்க பிறந்தோம். நான் சின்னதுலேருந்து பெந்தகோஸ்தே சபையை பார்க்கிறேன். அன்னைக்கு நான் பார்த்த சபை வேற, இன்றைக்கு பார்க்கிற சபை. ஆமா, அன்றைக்கு ஆராதனை நடத்துறதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஆள் இல்லை, அதனால ஆராதனை உருப்படியா இருந்துச்சு. இல்லை நான் சொல்றது எதாவது புரியுதா உங்களுக்கு? தூரத்தில் இருக்கிறவங்க கேட்குறீங்களா? ஆராதனை நடத்து இன்னைக்கெல்லாம் வொர்ஷிப் லீடர்னு வர்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆளும் அன்னைக்கு இல்லை. அதனால ஆராதனை சபையில் நல்லா இருந்துச்சு. ஹலோ, எங்களுக்கெல்லாம் பெரிய பாரம் என்னன்னா, எங்க காலத்துக்கு முன்னால நாங்கள் கண்ட அந்த உண்மையான பெந்தகோஸ்தே அனுபவத்தை இந்த சமுதாயத்திற்கு அல்லது இந்த சந்ததிக்கு கடத்தி விட வேண்டும் என்கிற ஒரு பெரிய பாரத்தை தான் கர்த்தர் எங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். எஸ்ரா நாட்களிலே திரும்ப ஆலயம் அஸ்திபாரம் போடப்பட்ட போது அங்கே 2 கூட்டம் இருந்தது. ஒரு கூட்டம் அழுது கொண்டிருக்கிறது, ஒரு கூட்டம் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. இன்னைக்கும் அப்படித்தானே தமிழ்நாட்டில், நம்முடைய ஆவிக்குரிய உலகத்தில் ஒரு கூட்டம் அழுகிறது, ஒரு கூட்டம் என்ன நிக்குது, டான்ஸ் ஆடுறதுலயே இருக்கான். ஆனா நீங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்க, டான்ஸ் ஆடுற வந்தாலும் போய் ஆடுவீங்க, வசனம் போதிக்கிறவன் தான் நல்ல பிள்ளை மாதிரி உட்காந்துக்குவீங்க. சென்னை மக்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கவனிங்க, நீங்க ஆண்டவருக்கு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், வைராக்கியம் உடையவர்களானா சத்தியத்திற்காக நிற்கிற ஒரு கூட்டம் இந்த பகுதியில் எழும்ப வேண்டும். எல்லாரோடையும் காம்ப்ரமைஸ் பண்ற ஆளு, எல்லாரோடையும் ஒத்து பூதுற ஆளை கர்த்தர் தேடல. மிகாயா மாதிரி தனியா நின்னாலும் கர்த்தர் சொல்றத மட்டும்தான்டா சொல்லுவேன்னு தனித்து நிற்கிற ஒரு சிலரை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். நல்ல கையை அல்லேலூயா சொன்ன கையை உயர்த்தி சத்தமா சொல்லணும் ஹல்லேலூயா. யார் இந்த அழுது கொண்டிருந்த கூட்டம் என்றால், இவர்கள் முந்தின ஆலயத்தின் மகிமையை கண்டவர்கள். ஆசாரியர்களும் நிற்கக்கூடாதபடிக்கு ஆலயத்தை தேவ மகிமை நிரப்பினது. இன்னைக்கு போடுற மாதிரி புகை போட்டு நிரப்பல, கலர் லைட்டால நிரப்பல,
தேவ மகிமை ஆலயத்தை நிரப்பினது. தேவ பிரசன்னத்திற்கும் எக்ஸைட்மெண்ட்டுக்கும் இன்னைக்கு வித்தியாசம் தெரியல. கலர் லைட் எல்லாம் போட்டு மியூசிக் எல்லாம் அடிச்சு அப்படியே பயங்கரமா ஒரு ஹீரோ மாதிரி ஒரு ஆள் வந்து பாடினா ரொம்ப அப்படியே எக்ஸைட்மெண்ட். நம்ம வாலிபர்கள்லாம் சென்னையில் ஈஸியா டான்ஸ் ஆடுறான், சேரை உடைச்சிடறான். கேட்டா கர்த்தர் உலாவுகிறான்றான். டேய், கர்த்தர் உலாவுறா, நீ டான்ஸ் ஆட மாட்ட, நீ பாவின்னு கதர்வ. கிறிஸ்தவம் என்ன விளையாட்டா? ஆவியானவர் உங்களை டான்ஸ் ஆட வச்சு கையங்காலம் தூக்கி சேரை உடைக்கிறதுக்கு அவங்க மத்தியில உலாவுகிறார். இல்லை, பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும். ஆண்டவர், நான் எழுப்புதல் சரித்திரங்களை வாசித்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் அல்லது எழுப்புதலின் கிரியை நடக்கிற இடத்துல எல்லாம் ஜனங்கள் அழுகிறதை மட்டுமே நான் கேட்கிறேன். யாரும் டான்ஸ் ஆடி போய் வாசிச்சு பாருங்க எழுப்புதல் சரித்திரங்கள் எல்லாம். ஆவியானவர் தவறாக சித்தரிக்கப்படுகிறார் இன்றைக்கு. அவன் பரிசுத்த ஆவியானவர் வந்தால் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார். ஆமென். நம்மை தேவனுக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்புவார். நம்ம மாற்றி வேற வழியில போயிட்டு இருந்தா ஆண்டவர் திருப்புவார். எரேமியா 8:4 நீ அவர்களை நோக்கி, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறதில்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறதில்லையோ, எருசலேமியராகிய ஜனம் என்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன? அவர்கள் கபடத்தை உறுதியாக பிடித்திருக்கிறார்கள், திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். ஆண்டவர் எதிர்பார்ப்பது ஜனம் தேவன் அண்டையில் திரும்ப வேண்டும். ஜனம் தேவன் அண்டையிலே வசனத்திற்கு திரும்பணும். மாய்மாலத்திற்கு மற்ற காரியங்கள், சும்மா ஜிமிக்ஸ், தேவையில்லாத வேத வசனத்தில் இல்லாத அனுபவங்களை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப எஸ்ரா நாட்களிலே ஒரு கூட்டம் அழுது கொண்டிருந்தார்கள், முந்தின ஆலயத்தின் மகிமை. ஆனால் ஒரு கூட்டம் டான்ஸ் ஆடுறதுலயே இருந்தான், செலிப்ரேட் பண்றதுலயே இருந்தான். யார் இந்த கூட்டம் என்றால், இவர்கள் அத்தனை பேரும் பாபிலோனிலே பிறந்தவர்கள். இவர்களுக்கு முந்தின ஆலயமும் தெரியாது, அஸ்திவாரம் போடப்பட்டதும் தெரியாது. ஏதோ ஒன்று செய்யறாங்கன்னு அவன் எக்ஸைட்மெண்ட்ல ஆடுறான். இன்னைக்கும் ஆவிக்குரிய உலகத்தில் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் வசனத்திற்கென்று வசனத்தை வாழ்க்கையாக மாற்ற துடிக்கிற ஒரு கூட்டத்தை வைத்துதான் கர்த்தர் இந்த தேசத்தை அசைக்க விரும்புகிறார், சபைகளை அசைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. சரி, இப்ப தரிசனம் என்றால் என்ன என்று நான் உங்களிடத்துல சொல்ல போகிறேன். கவனி. இன்னைக்கு என்னன்னா, நான் தரிசனம் பார்த்தேன், நான் தரிசனம் பார்த்தேன், நான் தரிசனம் பார்த்தேன். இப்ப டிசம்பர் 31 வருது. நிறைய பேருக்கு தரிசனம் சொல்லுங்க வரும். அங்கே ஆண்டவர் அமெரிக்காவில், ஜப்பானில் அப்படின்னுவா. நம்ம ஊருக்கு வர்றது சொல்ல மாட்டான். யோ, என்னையா ஒரு மாதிரியா பாக்குறீங்க? இருக்கிறீங்களா இல்லையா? அப்போ மக்கள் தரிசனம்னா கண்ணை மூடி மூடி பார்க்கறான், ஏதாவது தெரியுதான்னு. அப்புறம் அந்த கள்ள தீர்க்கதரிசிகள், நான் அதை பார்க்கிறேன், இதை பார்க்கிறேன், இவன் பயந்துடுறான். உன் பாக்கெட்ல பச்சை கலர் காடை பார்க்கிறேன், இவன் நினைச்சுக்கிறான் இதுதான் தரிசனம் போல இருக்கு. அதெல்லாம் கள்ள தீர்க்க தரிசனங்கள், அதெல்லாம் குறி சொல்லுகிற ஆவி. தரிசனம் என்றால் என்ன நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். எனக்கு பின்னால் அத்தனை பேர் ரிப்பீட் பண்ணுங்க, சொல்லுங்க. என்னை கொண்டு, இவ்வளவுதான் சத்தமா, இன்னும் சத்தமா சொல்லுங்க. என்னை கொண்டு தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை என்னை கொண்டு செய்ய எனக்குள் தருகிற பாரம், அதுதான் சத்தம் போடக்கூடாதீங்க. ஹலோ, அதுதான் தரிசனம். நான் மறுபடியும் சொல்றேன், என்னை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க. உங்க இருதயத்தின் ஆழத்தில் எழுதப்படணும். வாட் இஸ் மிஷன் என்றால், ஏதோ நான் தரிசனம் பார்த்தேன், வெள்ளையா வந்துச்சு, குதிரை வந்துச்சு, புறா வந்துச்சு. ஏய், ஸ்டாப் இட், நிறுத்து முதல்ல. நான் சின்ன பையனா இருக்கும்போது என் ஃப்ரெண்டோட அப்பா அவர் சொல்லுவார், ஓ வெஸ்லி, இந்த சைடு 4 புறா, இந்த சைடு 4 புறா வந்துச்சுன்னுவார். அவன் பையன், என் ஃப்ரெண்டு, அவன் சொல்லுவான், தெரியும் உனக்கு புறா, வீட்டுக்கு வா பேசிக்கிறேன்னுவான். ஏன்னா வீட்டில் அந்த ஆள் பண்ற அட்டகாசம் பயங்கரம். சும்மா கண்ணை மூடிட்டு
ஏதோ பார்த்தேன். நோ, தட் இஸ் நாட் விஷன். அது தரிசனம் அல்ல. மறுபடியும் சொல்றேன், திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க எல்லாரும். என்னை கொண்டு. நீங்க சொல்றதுலயே ஒரு கிரிப் இல்லாம இருக்க. தமிழ்ல சொல்ல சோத்துக்கு செத்த மாதிரி சொல்றீங்களே, சத்தமா சொல்ல. என்னை கொண்டு தேவன் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை என்னை கொண்டே செய்து முடிக்க எனக்குள் தேவன் தருகிற பாரம் தான் தரிசனம். நம்புறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. That is vision. இப்போ நான் ரட்சிக்கப்பட்டேன், 18 வயதுல ரட்சிக்கப்பட்டேன். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் ரட்சிக்கப்படணும். இருக்கிறீங்களா இல்லையா? சரி, அதை சொன்னா வேற செய்தி ஆயிரும். இன்னைக்கு அது பெற்றோர்கள் தான் பிள்ளைகளை நடத்தணும், ரட்சிப்பின் அனுபவத்தில் நடத்தணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ள அவர்களை நடத்தணும். சும்மா பெருசானோன்னு ஏய் ஏறா ஞானசானம், ஓ ஞானசானம் எடுத்தா தான் கல்யாணம் நடக்கும் போலன்னு எடுத்துடுறான் நிறைய பேர். கல்யாணத்துக்காக ஞானசானம் எடுக்கிறான். சரி விடுங்க. அப்போ பெற்றோர்கள் நடத்தணும். அப்போ ஆண்டவர் என்னை ரட்சித்ததின் நோக்கம். சோ நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினால கர்த்தர் என்னை நிரப்பினார், ஊழியத்திற்கு என்னை அழைத்தார். என்னுடைய 18வது வயதிலே நான் முழுவதுமாக என்னை சமர்ப்பித்தேன். அப்போ ஆண்டவர் முதலாவது எங்களை ஜெபம் பண்ண வைத்தார். எனக்கு எப்ப பார்த்தாலும் என்னுடைய ஜெப அறையில என்னுடைய கிட்டாரை வச்சுட்டு பைபிளை வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். அப்பதான் எனக்கு முதல் முறையாக அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணனுடைய கேசட் கிடைத்தது. அப்ப அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. சென்னையில் அண்ணா நகருக்கு அடிக்கடி ஒரு சபைக்கு நான் வருவேன், எங்களுடைய அங்கிளோட சர்ச்சுக்கு. அப்போ வரும்போதெல்லாம் அகஸ்டின் ஜெபக்குமார் பீகார்னு எல்லாம் வால் போஸ்ட் ஒட்டி இருக்கும். நான் சொன்னேன், யார் அது இவர், நம்ம கேள்விப்படவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பேன். திடீர்னு அவருடைய கேசட் கிடைத்தது. அவருடைய கேசட் கிடைச்சது தான் எனக்கு பெரிய வாழ்க்கையில மாற்றம், அல்லது ஆண்டவருக்காக வாழ்ந்த வைராக்கியமாக வாழணும்னு. அவருடைய சாட்சிகள், அவருடைய ஊழிய அனுபவங்கள் என் ஜெப அறையிலே நான் அழுது கொண்டே இருப்பேன் அவருடைய வார்த்தைகளை கேட்டு. ஸோ நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். அப்போ நான் தனியா ஜெபம் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோடு கூட ஆண்டவர் பிரேயர் பார்ட்னர்ஸ் ஒரு சிலரை ஆண்டவர் இணைத்தார். எங்களுக்கு இந்த உலகத்தில் வேற ஒன்றும் தெரியாது ஜெபிப்பதை தவிர. ராத்திரி ஃபுல்லா ஜெபம் பண்ணுவோம். அப்போ நான் அரசாங்கத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். வேலைக்கு போவேன், வருவேன், சாயங்காலமான ஜெபம், ஹாலிடேவா ஃபாஸ்டிங் பிரேயர். போய் அந்தந்த கோயம்புத்தூர்ல நிறைய சர்ச், ஒரு பிஷப் காம்பவுண்ட் இருக்கு, அங்க போய் வெரண்டால உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். இன்னொரு பாஸ்டர் அவங்க சர்ச் சாவியெல்லாம் எங்ககிட்ட கொடுத்துருவாரு, எப்ப வேணா அந்த ஜெபம் பண்ணுங்கன்னு நாங்கள் ஜெபித்து கொண்டே இருப்போம். அப்போ எங்க அப்பா 18 வயசுல என்னுடைய தகப்பனார் இறந்துட்டாரு. எனக்கு 3 சகோதரிகள். அவர்களுக்கு திருமண வயது 2 பேருக்கு எட்டி இருந்தது. அந்த நேரத்தில் எங்களுடைய உறவினர்கள் எல்லாம் எங்களை கைவிட்டு விட்டார்கள். நாங்கள் தனித்து விடப்பட்டோம். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் ஜெபம் பண்ண வைத்தார். அப்போ கவனிங்க, நாங்கள் வாலிபர்களாக ஜெபிக்கும் போது ஒவ்வொருவரா ஜெபம் பிரேயர் பாயிண்ட் சொல்லி நடத்துவாங்க. அப்போ வெஸ்லி நீ நடத்துன்னு சொல்லும் போது ஒரு நாள் கூட என்னுடைய சகோதரிகளுக்கு திருமணம் நடக்கணும்னு நான் ஜெப குறிப்பு சொன்னதே இல்லை. ஏன் தெரியுமா? கர்த்தர் இந்த சபைகளை குறித்த, தேசத்தை குறித்த பாரத்தினாலே கர்த்தரனை நிரப்ப ஆரம்பித்தார். நான் சொல்லும் போதெல்லாம் சபைக்குள்ளே எழுப்புதல் வரணும், வாலிபர்கள் எழுமணும், இந்த தேசம் சந்திக்கப்பட வேண்டும் என்கிற ஜெப குறிப்புகள் என்னிலிருந்து பொங்கி வரும். ஆண்டவர் எனக்குள்ள அந்த பாரத்தை வைத்திருந்தார். நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், எனக்கு நேரம் இல்லை, இங்கிருந்து வரிசையா ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கேட்டா உங்களுக்குள்ள கர்த்தர் ஒரு பாரத்தை ஏற்கனவே வைத்திருப்பார். நீங்கள் தேவனோடு நடப்பது உண்மையானால், நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே நிரப்பப்பட்டு, பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் நிரப்பப்பட்டு தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறது உண்மையானால், உங்களுக்குள்ளே அவருடைய இருதயத்தில் இருக்கிற பாரத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள டிரான்ஸ்பர் பண்ணி இருப்பார். ஒரு சிலரை கேட்டா அவங்க அப்படி, அதாவது அந்த பாரம் உங்களை தூங்க விடாது. அப்துல் கலாம்னு ஒரு நம்ம முன்னாள் ஜனாதிபதி இருந்தார்ல, சயின்டிஸ்ட்,
அவங்க ஒரு சொன்னாங்க ஸ்டேட்மெண்ட், உங்களுக்கு தெரியும். தூங்கும் போது நீ பார்க்கறது சொப்பனம்டா, உன்னை தூங்க விடாமையே பண்றது தான் தரிசனம். அப்ப ஆண்டவர் உனக்குள்ளே ஒரு பாரத்தை, இந்த திருவள்ளுவர் மாவட்டத்தை குறித்தோ அல்லது இந்த இந்திய தேசத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற வாலிபர்களை குறித்தோ அல்லது செத்து போன சபைகளை குறித்தோ அல்லது கள்ள உபதேசங்கள் எழும்பி வேதத்தின் அடிப்படையில் இல்லாத ஆராதனைகள் ஜெப முறைகள் எழும்பி அநேகரை பிசாசு வஞ்சிப்பதை பார்த்து நீ பொறுமிக் கொண்டு புலம்பிக் கொண்டு, யாரை பார்த்தாலும் நீ இதை ஷேர் பண்ணுவ, யாரை பார்த்தாலும் நீ புலம்புவ. நான் அப்படித்தான், இன்னைக்கும் அப்படித்தான். எந்த ஊழியக்காரனை பார்த்தாலும் இந்த சென்னையில் இருக்கிற ஏராளமான தலைவரிடத்தில் நான் புலம்பி தள்ளி இருக்கிறேன். ஏன்னா எனக்குள்ளே கர்த்தர் வைத்த பாரம். ஐயோ, ஆண்டவர் சபைகளை அழைக்கிறார், திரும்ப வா, ரிட்டர்ன் டு மீ, என்னிடத்தில் திரும்பு. வசனத்தை விட்டு விலகி போன, தரிசனத்தை விட்டு தூரமாக போன, ஆரம்பத்தில் ஆண்டவருக்காக வாழ்றேன், தேவ சித்தம் செய்யறேன்னு ஒப்பு கொடுத்த அநேகர் பணம், புகழ், இன்னைக்கெல்லாம் பதவி வெறி, அதுக்கு பின்னால அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அகஸ்டின் ஜெபக்குமார் ஒரு பாடல் எழுதினாங்க, 2000 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் இந்தியா இயேசுவை அறியவில்லை. அந்த பாட்டை நீங்க கேட்டிருக்கலாம். அது பாடல் அல்ல, கதறல். ஏன்? தேவ தரிசனத்தை பெற்று ஊழியத்தை ஆரம்பித்த அநேகர் தடம் புரண்டு போனார்கள். இன்றைக்கு ஊழியம் வியாபாரமயமாகிவிட்டது. தங்களை தாங்களே உயர்த்தி கொள்ளுகிற ஒரு தவறான கூட்டம் எழும்பிக் கொண்டிருக்கிறது. தேவனை உயர்த்துகிறவர்கள் வெகு சிலரே. ஆமென். நான் சொல்லுவேன், சபையுடைய முதுகெலும்பு என்ன தெரியுமா? பரிசுத்தம். ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு பரிசுத்தம் விலை போய் விட்டது. பாவம் செஞ்சா பரவாயில்ல, ஊழியம் செய்யலாம். டிவோர்ஸ் பண்ணாலும் ஊழியம் செய்யலாம். இன்னொருத்த பொண்டாட்டியை கூட்டிட்டு சுத்தினாலும் ஊழியம் செய்யலாம். யாரும் பரிசுத்தத்தை குறித்து பேசுறது இல்ல. தடம் புரண்டு போகிறது. இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது உங்களை அது தூங்க விடாமல், கர்த்தர் உங்களுக்குள்ளே ஒரு பாரத்தை வைத்தால் அதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனம். அந்த தரிசனத்தை உனக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால் உங்களை கர்த்தர் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற உங்களை பயன்படுத்துவார் என்ற அர்த்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். ஆமென். நீங்க சொல்லலாம், அண்ணே நான் திருவள்ளூர்ல இருக்கேன், ஐயா நான் இங்க இருக்கிறேன், நான் சின்ன சபையில இருக்கேன், நான் அடையாளம் தெரியாத ஒரு சிலரைத்தான் கர்த்தர் தேசத்திலே அடையாளம் காண்பிக்க விரும்புகிறார். நம்புறவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், மனிதன் பார்க்கிற பிரகாரமாக கர்த்தர் பார்க்கிறதில்லை. நம்ம ஏதோ டிவியில் வர்ற, சோசியல் மீடியாவில் வர்ற, யூடியூப்பில் வர்ற ஃபேமஸான ஆட்களை கொண்டு தான் கர்த்தர் எழுப்புதலை கொண்டு வருவார் நினைக்கிறீங்க. தன்னைத்தான் உயர்த்தி, தன்னை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி, தன்னை காண்பித்து ஒரு பெரிய ஆளாக காண்பிக்கிற ஒரு மனிதனையும் கர்த்தர் பயன்படுத்த போகிறதில்லை. மாறாக எலியாவை போல எங்கள் தேசம் மாறாதா? ஆகா முழு தேசத்தையும் விக்கிரக ஆராதனையால் நிரப்பி இருக்கிறான். அவனுடைய மனைவி எசபேல் விபசார வேசித்தன ஆவியினாலே தேசத்தை நிரப்பி இருக்கிறாள். சபைகள் எல்லாம் கூனி குறுகி இருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் தேசம் பக்கமாக திரும்பாதா என்று அடையாளம் தெரியாத, எந்த பின்னணியும் இல்லாமல் ஜெபித்துக் கொண்டிருந்த ஒரு எலியாவை தான் கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். அருமையான வாலிபனே, இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் தவறான மைண்ட் செட்ல இருக்காங்க. ஊழியம் அப்படின்னாலே இன்னைக்கு விசிட்டிங் கார்டு மாதிரி ஒரு பாட்டு யூடியூப்ல போடணும். ஆமா, அதுக்கு எல்லாம் கடன் வாங்கி செலவு பண்ணி பாட்டை ஷூட் பண்ணி போட்டு, ஏன்னா அவன் சொல்றான் எல்லாம் இப்படித்தானே ஃபேமஸ் ஆகிறாங்கன்றான். அவனுக்கு தரிசனம், தேவ சித்தம், தேவனை உயர்த்துவார். ஆமீன். யாருமே என்னை அடையாளம் காமிக்க வேண்டாம், யாரு எனக்கு ஸ்டேஜ் கொடுக்க வேண்டாம். ஆமீன். தரிசனத்தை மட்டும் நீ பெற்று அதை நிறைவேற்ற தேவ கரத்தில் உன்னை பரிபூர்ணமாக ஒப்பு கொடுத்திருந்தா, ஆமீன், ஒரு நாள் கர்த்தர் உன்னை மறைந்திருக்கிற உன்னை கொண்டு வந்து கர்த்தர் ராஜாக்களுக்கு முன்பதாக நிறுத்தி தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த அவர் சித்தமாக இருக்கிறார்.
நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya, praise be to God. So தேவன் என்னை கொண்டு ஏதோ செய்ய விரும்புகிறார். இந்த தரிசனம் அல்லது இந்த பாரம், இந்த புரிதல் இல்லாதவர்கள் நீங்கள் தேவனோடு நடக்காதவர்கள் என்றே சொல்லுவேன். நீங்கள் என்னை எப்படி நினைத்தாலும் அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. இன்றைக்கு அதாவது கிறிஸ்தவம், ஒரு கிறிஸ்தவன் என்றால் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற தனிப்பட்ட உறவு தான் கிறிஸ்தவம். எத்தனை பேருக்கு புரிஞ்சது நான் சொன்னது? உங்களுக்கு ஆண்டவருக்கு இடையில இன்னொரு ஆளு தேவையில்லை. நீங்க ஆமேன் சொல்லாத பார்த்தா உங்க பார்த்தா சந்தேகமா இருக்கு எனக்கு. நான் சொல்றது விளங்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. கிறிஸ்தவம் என்றால் எனக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற உறவு. சத்தமா சொல்லுங்க ஆமென். ஆமென். ஆமா, இந்த சுவிசேஷகர் எங்களை நான் ஐ அம் எவாஞ்சலிஸ்ட், நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொன்னா விசுவாசிகள் பக்கத்துல வரக்கூடாது. போய் தேவனை அறியாதவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்கலாம். ஆனா விசுவாசிக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்னா, நீ போய் அறைக்கதவை பூட்டி நீ ஜெபம் பண்ணு. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? இன்னைக்கு சபை முடமாக போய்விட்டது. இதத்தான் 53 வருஷமா 60 வருஷமா அண்ணனும் பேசுறாங்க. அவரு மேல கோச்சுக்கிறான் நம்பாடு. எப்ப பார்த்தாலும் எங்களை தப்பு சொல்றாரு. ஐயோ, தேவ சித்தத்தை சொன்னா கர்த்தரும் கூட பேசினா மனம் திரும்ப. நான் இந்த சினாட்ல இங்க பெண்டிகாஸ்டல் டேன்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் அங்கே பாஸ்டர் வினில் இருக்காரு, அங்கே காலை பண்ண கிட்டத்தட்ட ஒரு 500 பாஸ்டர்ஸ் அந்த கடற்கரையில் கூட்டம். அதில் நான் தான் ஸ்பீக்கர். அப்போ பெண்டிகாஸ்ட் டேல எல்லாரும் அவங்க ப்ரோக்ராம்லாம் முடிச்சுட்டு என் கையில் 8 மணிக்கு தான் கொடுத்தாங்க. அப்போ நான் சொன்னேன், ஆண்டவர் எனக்கு சொல்ல என்னை பாரப்படுத்தினது, நாம் சபைகள் தேவனை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். இதுக்கு ஆமேன் அல்லேலூயாவும் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சபைகள் தேவனை அல்லது பரிசுத்த ஆவியானவரை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். ஒரு தேவ மனிதன் சொன்னாரு, இன்னைக்கெல்லாம் சபையுடைய ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு பாஸ்டர்ஸ் போட்டி போடுறாங்களே ஒழிய, ஆமென் என்று ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறார், ஒரு சபையுடைய ஸ்ட்ரென்த் பலன் எத்தனை பேர் உள்ளே இருக்கிறார்கள் என்பதல்ல, எத்தனை பேரை உருவாக்கி இந்த தேசத்தை சந்திக்க சபையிலிருந்து அனுப்பி இருக்கிறானோ அதுதான் சபையுடைய பலன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கெல்லாம் ஒரு ஆள் வெளியே போகக்கூடாது என்பதில் நாம் கவனமாக இருக்கிறோம். யார் என்னுடைய சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிறீர்களோ உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். லிசன் கேர்ஃபுல்லி. அவங்க ஒரு பெரிய பவுண்டரி போட்டு யாரும் வெளியே போக கூடாது, ஊழியம் செய்யக்கூடாது. ஏன்னா உருவாக்குதலே இல்லை சபை உள்ள. ஏன்னா சபைக்கே தரிசனம் இல்லை, அப்புறம் எப்படி சபை உருவாக்கும்? கவனிங்க, ஆண்டவர் மிகவும் துக்கப்படுகிறார். இந்த தேசம் 145 கோடிக்கு மேல இந்த தேசத்தில் ஜனங்கள் இருக்கும் போது, இந்த இந்தியாவிலே அறியப்படாத எத்தனையோ மாநிலங்கள் இருக்கும் பொழுது, ஒரே சபையிலே வருடக்கணக்கில் உட்கார்ந்து ஆராதித்து குழந்தையாகவே இருந்து, என்னை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன, என்னை குறித்து கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை புரியாமல், அல்லது உங்களை சபை அறிவித்து உங்களை உருவாக்காமல் குழந்தைகளாகவே வாழ்ந்து கொண்டு உங்க காலத்தை முடிச்சீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு, ஏய் என் சித்தத்தை நீ செஞ்சு முடிச்சிட்டியாப்பா. பவுல் சொல்லும் போது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை, கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற ஒரு பெரிய ஓட்டத்தை நான் ஓடி முடித்து விட்டேன். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, எல்லாரும் சொல்லுங்க சத்தமா, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. இன்னைக்கு ஒரு பெரிய கேள்வி உங்களுக்குள்ள. நான் தரிசனம்னா என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன்,
ஆனா என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை என்னை கொண்டு செய்ய எனக்குள் தருகிற பாரம் தான் தரிசனம். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை பேர் ஹானஸ்டா நேர்மையா பதில் சொல்றீங்க? ஐயா, எனக்குள்ளேயும் கர்த்தர் ஒரு பாரத்தை போட்டிருக்கிறான்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்துங்க பார்க்கலாம். அல்லேலியா சொல்லல, மறுபடியும் கேட்கிறேன். எனக்குள்ளேயும் கர்த்தர் ஒரு சில பாரங்களை போட்டிருக்காருயா. சபையின் நிலைமைகள், வாலிபரின் நிலைமைகள், தேசத்தின் நிலைமைகள், ஆமென், காரியங்களை பார்க்கும்போது எனக்குள்ளேயும் ஆண்டவர் ஒரு பாரத்தை போட்டிருக்கிறாரு. திரும்ப திரும்ப அந்த பாரம் என்னை அமிழ்த்துகிறதுன்னு சொல்றவங்க மட்டும் அமைதியா கையை உயர்த்துங்க பார்க்கலாம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதுதான் கர்த்தர் உனக்குள்ள வைத்திருக்கிற தரிசனம். உங்களுக்குள்ள ஆவியானவர் அந்த பாரத்தை கொடுத்தது உண்மையானால் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற கர்த்தர் உங்களை தான் பயன்படுத்துவார், உங்களையே பயன்படுத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஆமென். ஒரு பாரத்தை எனக்குள்ள போட்டுட்டாரு. தூங்க முடியல. யார்கிட்ட பேசினாலும் அதை தான் புலம்புறோம். ஏன்னா அதுக்காக இந்த நெகேமியாவுக்குள்ள கர்த்தர் ஒரு பாரத்தை போட்டிருந்தாரு. நான் வேகமாக ஒரு சில காரியங்களை நான் சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அண்ணன் ஜெபம் பண்ணுவாங்க. நல்ல கவனிங்க. இந்த நெகேமியாவிற்குள்ளே ஆண்டவர் பாரத்தை போட்டார். இன்றைக்கு இருக்கிற வாலிப உலகம் ஏதாவது ஊழியம் செய்யணும், ஊழியம் ஆரம்பிக்கிறோம்னா சோசியல் மீடியாவை தான் தேடுறான், ஷார்ட்கட் தேடுறான், விலைக்கரையம் செலுத்த அவர்கள் ஆயத்தம் இல்லை. இப்போ அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணன், நான் சொன்னேன், எனக்கு அவங்க பல ஆண்டுகள் வட இந்தியாவில் அண்ணன் அடிக்கடி சொல்லுவாங்க முதல்ல பிரசங்கத்தில், அகஸ்டின் ஜெபக்குமார உனக்கு 30 வருஷமா தான் தெரியும், ஆனா அதற்கு முன்னால காட்டிலே அலைந்து கொண்டிருந்த அகஸ்டின் ஜெபக்குமார உனக்கு தெரியாது. அதனால தான் பில் அருமையா அவங்க சொன்னாங்க, அண்ணனுடைய அந்த சுயசரிதை நீ இல்லாவிடில் அதை நீங்க வாசித்தீங்கன்னா நீங்க சும்மா வாழ முடியாது. அவருக்குள்ள எப்படி தரிசனம் வந்தது, பாரம் வந்தது, கர்த்தர் எப்படி பேசினார், அதை பிடித்து அந்த தரிசனத்தை மட்டும் பிடித்து கொண்டு அவர்கள் எப்படி போய் இன்றைக்கு தேவ ராஜ்யத்தை கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் என்னென்ன விலைக்கரையம் செலுத்தினார்கள். அவர்கள் அதை தரிசனம் வந்த உடனே எல்லாரும் ஷார்ட்கட்ல இன்னைக்கு போக ட்ரை பண்றீங்க. ஆனால் பல நாட்கள் செபித்து செபித்து முழங்காற்படியில் நின்று அந்த தரிசனத்தை நிறைவேற்ற கர்த்தரனை தகுதிப்படுத்தி, என்னால நம்ப முடியாது, நான் இதை செய்ய முடியுமா அப்படின்றதெல்லாம் ரொம்ப சுலபமா ஆமென் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை கொண்டு செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். பலத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். நானா? என்னை கொண்டா? உன்னை கொண்டுதான் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். சோ இந்த எழுப்புதலின் நாட்களிலே உங்களுக்குள்ளே கர்த்தர் கொடுத்த பாரத்தை மையமாக வைத்து, அதுதான் என்னை கொண்டு கர்த்தர் நிறைவேற்ற போகிற தரிசனம் என்பதை புரிந்து நீங்கள் ஜெபித்தால் 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 ஒரு நேரம் வரும், கர்த்தர் எலியாவை, அட்ரஸ் இல்லாத எலியாவை தூக்கி ராஜாக்களுக்கு முன்பதாக நிறுத்தினது போல இந்த தேசத்திலே கர்த்தர் உன்னை எழுப்புவார். ஆமென். உன் மூலமாக அவர் செய்ய நினைப்பதை செய்து முடிப்பார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இந்த நெகேமியாவுடைய முதல் அதிகாரத்திலே முதல் வசனம், அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில். தரிசனம் பாரம் எப்ப வந்துச்சு? 20ஆம் வருஷம். சொல்லுங்க எல்லாரும். கிஸ்லேயு மாதத்தில் பாரம், தரிசனம், இடிந்து கிடக்கிற அலங்கங்கள் அந்த செய்தியை கேள்விப்பட்ட பொழுது. ஆனால் கர்த்தர் எப்பொழுது கிரியை செய்தார் தெரியுமா? 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அர்தஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமுகமாய் இருந்ததில்லை. அப்ப ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேற ஒன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க,
என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி? உடனடியாக ராஜா, அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கும் அது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகளுக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கும் நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றேன். உடனே ராஜா சொன்னார், எனக்கு சித்தம்தான் போன்னு சொல்லி எல்லா காரியத்தையும் செய்து முடித்தார். நீங்க முதலாம் அந்த அதிகாரத்திலே கிஸ்லை 20வது வருஷம் கிஸ்லை மாதம், அடுத்த அதிகாரத்தின் வசனம் 20ஆம் வருஷம் நிசான் மாதம், ஏறக்குறைய 4 மாதங்கள், 4 months, 4 மாதங்கள். எல்லாரும் இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க? 52 நாள்ல அலங்கத்தை கட்டிட்டாரு, 52 நாள்ல அலங்கத்தை கட்டினார். எப்படி கட்டினாரு? தரிசனம் கிடைத்தது. ஆனால் 4 மாதங்கள், 4 into 30 எத்தனை நாள்? 120 நாட்கள் நெகேமியா ஜெபித்தார். அதன் விளைவாக 52 நாட்கள்ல அதை கட்டி முடித்தார். கரங்களை உயர்த்தி சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைய தலைமுறை, இன்றைக்கு இளைஞர்கள், இன்றைக்கு எழும்புகிற வாலிபர்கள் தவறான ரோல் மாடல்ஸ் நீங்க பின்பற்றுகிறீர்கள், தவறான காரியங்களை பின்பற்றுகிறீர்கள். சமீபத்தில் அண்ணன் ஒரு இடத்துல பேசுறது என்னை அதிகமாக தொட்டது. ஆண்டவர் ஆதி அன்பிற்கு திரும்பி வா, திரும்பி வா, திரும்பி வா என்றால் என்ன? நாம் எல்லாரும் ஊழியத்தை ஆரம்பித்தது ஜெபத்தில் தான், முழங்காலில், கண்ணீரில். ஆனால் ஊழிய எல்லைகள் விரிவடைந்து சபையில் விசுவாசிகள் வந்து அல்லது பல இடங்களிலே நம்மை ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது ஜெபம் குறைகிறது, முழங்கால் குறைகிறது, தேவனை சார்ந்திருப்பது குறைகிறது. ஐஸ்வர்யம் வரும் பொழுது தேவனை சார்ந்திருப்பது குறைகிறது. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆரம்பித்த இடத்திற்கு திரும்ப வா. இந்த ராத்திரி கர்த்தர் பேசுகிறார். உன்னுடைய ஊழியத்திலே கர்த்தர் இந்த ராத்திரி ஆதியில் இருந்த கிரியை அல்லது ஆமெனுடைய வல்லமை உடைய ஊழியத்தில் வெளிப்பட வேண்டுமானால் திரும்ப ஜெப அறைக்கு வா என்று கர்த்தர் அறைகூவல் விடுக்கிறார். பணத்தை சார்ந்தோ எனக்கு இத்தனை ஆள் பலம் இருக்கிறது, மேன் பவர், மணி பவர், மசில் பவர். ஈவன் டுடே அரசியல்வாதிகள் தான் இதை சார்ந்திருப்பான். மேன் பவர், எனக்கு இத்தனை ஆள் கூட்டம் இருக்கு, பணம் இருக்கு, மசில் பவர் இருக்கு. ஆனா இன்னைக்கு ஊழியர்களும் அதை சார்ந்து சாதித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். இல்லை, ஆமென். முழங்கால் நின்று கண்ணீரோடு திரும்ப நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாரோ, எந்த தரிசனத்தை கர்த்தர் எனக்குள் வைத்தாரோ அதை என்னை கொண்டு செய்து முடிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். நம்புறவங்க கரங்களை உயர்த்தி சத்தம் அவர் அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சோ அவர்கள் இந்த தரிசனத்தை பெற்று, இந்த பாரத்தை பெற்று அவர்கள் நெகேமியா ஜெபம் பண்ணி ஆண்டவர் அந்த ஜெபத்தின் விளைவாக ராஜாவின் இருதயத்தை, ஆவியை எழுப்பி சொன்னவுடனே கிராண்டட், சொன்னவுடனே ஓகே என்று சொல்ல வைப்பதற்கு காரணம் நம்முடைய ஜெபம். ராஜா குழுக்களை கிரியை செய்வாரு, சட்டத்தை ஒரே ராத்திரியில மாற்றுவார். சூழ்நிலைகளை பார்த்து, ஆளுகிறவர்களை பார்த்து ஐயோ காரணம் சொல்லிக் கொண்டு இருக்கிற கூட்டம் அல்ல. நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மை கொண்டு செய்ய வேண்டியதை நம்மை கொண்டு செய்வதற்கு வழி இல்லாத இடத்திலே வழி உண்டாக்குவா. சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவா. அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு தான் நம்ம ஆட்கள் ஆமென், நாங்கள் பெரிய காரியம், நான் போய் கேட்கணும், நான் அவரை பார்க்கணும், மந்திரியை பார்க்கணும், எனக்கு எம்பி தெரியும். ஆனால் பழைய பரிசுத்தவான்கள் அப்படி இல்லை. என்ன பிரச்சனைனாலும் முழங்காலில் நிற்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, கர்த்தர் காரியத்தை மாற்றி விடுவார். இன்னைக்கு சபை திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஜெபம் பண்ண வேண்டிய ஆள் உண்ணாவிரதம் இருக்கிறான், ஊர்வலம் போகிறான்.
இதெல்லாம் எனக்கு உடன்பாடே இல்லை. ஆமே, நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கிரியை செய்வார். நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் எந்த மனுஷனிடத்துல போய் நிற்க வேண்டியதில்லை. நான் தேவனுக்கு உண்பதாக நின்று நான் ஜெபிக்கும் பொழுது தடைய கொண்டு வந்தவனே தடைய நீக்குவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. அப்படி இவர்கள் நெகேமியா தரிசனத்தை நிறைவேற்ற அவன் போன போது அவனுக்கு வந்த பிரச்சனைகள். இப்போ நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிராக்டிக்கலா இன்னைக்கு ஆண்டவர் எனக்குள்ள வைத்த பாரம் என்னன்னா, ஒரு வாலிபன் எனக்கு ஆண்டவர் இந்த பாரத்தை கொடுத்திருக்கிறார்னு ஒரு பாஸ்டர்கிட்டயோ ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர்கிட்டயோ போய் சொன்னா அவனை என்கரேஜ் பண்ணி, நான் உனக்காக இருக்கேன், என்ன வேணா வந்து கேளுப்பா, கர்த்தர் உன்னை கொண்டதை செய்வார், நீ எங்க அனுப்புறார் கர்த்தர், போறோம் போ, ஆண்டவர் உன்னை ஏவராரா போ, உங்களோட நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லை. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? எதுக்கு ஆட்கள் இருக்காங்க தெரியுமா? எரியிற நெருப்புல தண்ணி என்ன ஊத்துனாதான் நிறைய எரியுமையா? என்னையா நீர் எரிஞ்சிட்டு வருவான். எப்பொழுதுமே அப்படிதான். அகஸ்டின் அண்ணனை நாங்க கூடயே டிராவல் பண்றோம்ல, கூட்டங்கள்ல அப்படியே ஆவியானவர் ஊற்றுவார். சமீப நாட்கள்லாம் கர்த்தர் மகிமையா இதுவரை இல்லாத அளவிற்கு வாலிபர்கள் கூட்டம் கூட்டமாக, படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், மேன்மையான இடத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தேவ சித்தத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்து ஓடி வந்து அர்ப்பணிக்கிறத நாங்க பார்க்கிறோம். ஏன்னா இது எழுப்புதலின் நாட்கள். இந்த தேசத்தில் ஒரு கூட்ட வாலிபர்களை கர்த்தர் எழுப்ப அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். வந்து ஒப்பு கொடுத்து எங்க அனுப்பினாலும் சரி, எங்க போனாலும் கர்த்தருடைய சித்தத்தை செய்வோம். நம்மால் இப்படி ஒப்பு கொடுத்து தரிசனத்தோட பாரத்தோட கர்த்தர் பேசினான்னு போவான். பாஸ்டர் கர்த்தர் தம்பி போ, ஒரே அடி மண்டை மேல. என்ன நீங்க யாரும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண எனக்கு கவலை இல்லை. ஆமே, நிறைய பேர் எழும்புகிற நபர்களை, தேவ தரிசனத்தை நிறைவேற்ற எழும்புகிறவர்களை தட்டி 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 இன்றைக்கு எழும்ப சரியாக தரிசனத்தோடு எழும்பினவர்களை தட்டினதுனால தான் பிசாசு கள்ள உபதேசம் பண்றவன், நான் பிப்ளிக்கல் ஸ்டஃப் பேசுறவன், தேவன் அங்கீகரிக்காத ஆராதனையை செய்கிற நபர்களை அவன் எழுப்பி இன்றைக்கு கிறிஸ்தவத்தை கேலி கூத்தாக்கி விட்டான். அதற்கு தரிசனம் பெற்ற நபர்களை தட்டி உட்கார வைத்தவர்கள் ஆண்டவரிடத்தில் கணக்கு கொடுத்து தான் ஆக வேண்டும். இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். தரிசனம் பெற்ற அன்றைக்கு தாவீதையும் அப்படித்தானே. தாவீது வந்து துடிப்போடு நின்ற பொழுது சொந்த அண்ணமாரு அவனை டிஸ்கரேஜ் பண்ண, டே உனக்கு இருக்கிற துணிகர் எனக்கு தெரியும், ஆட்டை எங்கடா விட்ட போட, நாங்க இருக்கிறோம். யாரு சொல்லுங்க? எல்லா ஊர்லயும் அண்ணமார் இருப்பான். என்ன சொல்லுவானா? நாங்க ஏங்க சொல்லுங்க, பேசுங்க, நாங்க இருக்கிறோம். இவங்க என்ன செய்வாங்கன்னு இந்த 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். டெய்லி வழக்கம் போல வந்து மார்ச் அடிப்பான், ஆர்ப்பரித்தார்களாம். எது வரைக்கும் ஆர்ப்பரிப்பு தெரியுமா? கோலியாத்துடைய கொக்கரிப்பு கேட்கிற வரைக்கும். அது வரைக்கும் இவன் போடுற போடு தாங்க முடியாது. குதி குதின்னு குதிப்பான். அவன் வந்து டேய் நானா அத்தனை பேர் கூடாரத்துக்குள்ள ஒளிஞ்சிருவான். இன்றைய சபை அப்படித்தான் இருக்கிறது. கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அதனால்தான் ஒரு பாட்டு எழுத ஆரம்பிச்சேன். சபையே, கிறிஸ்துவின் சரீரமே, உன் வல்லமையை இழந்து போனாயோ? கோலியாத்தின் சத்தம் கேட்டு கூடாரத்திற்குள் ஒளிந்து கொள்ள பயத்தின் ஆவி உன்னை ஆட்கொண்டதோ? அவர் பயத்தின் ஆவி அல்ல, பலத்தின் ஆவியை உனக்கு தந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எழும்புகிறவர்களையும் தட்டி விடுகிற ஒரு சமுதாயம். வெளியேவும் எதிரி, உள்ளேயும் எதிரி. அதைத்தான் நெகேமியால பார்க்கிறோம். வேகமா ஒரு 5 நிமிடத்தில் நான் சொல்லி நான் ஒப்பு கொடுக்க விரும்புகிறேன். கவனிங்க. முதலாவதாக அந்த நெகேமியாவிலே 2வது அதிகாரம் 19வது வசனம். ஓரோனியனாகிய சன்பல்லாத்தும் அம்மோனியனாகிய தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷமும் இதை கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணினார்கள், எங்களை நிந்தித்தார்கள். பரியாசம், நிந்தை வந்தது. தரிசனம் பெற்றவனை
நிச்சயமா பிசாசு அந்த தரிசனத்தை நிறைவேற்ற விடாமல் தடை செய்வான். ஆமென். ஆனால் ஆண்டவர் சொன்னார், தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்பதாக போகிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். மனிதன் உனக்கு கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறதுனால் மனிதன் உனக்கு நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. அதாவது நம்ம ஆண்டவர் சொல்றாரு, நீ முன்னேறி கொண்டே இரு, தரிசனத்தை பிடி, அழைப்பை பிடி. கர்த்தர் உன்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்ய ஜெபம் பண்ணு, தேவ சமூகத்தில் உன்னை ஆயத்தமாக்கிக்கொள். ஆமென். நீ நடந்து கொண்டே இரு. தடை வரும், உன்னை டிஸ்கரேஜ். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை, இந்த தாவீதுடைய அண்ணமார் அவனை டிஸ்கரேஜ் பண்ணப்போ ஆங்கிலத்தில் வேதாமல் எடுத்து டேவிட் இக்னோர்ட் ஹிஸ் பிரதர்ஸ். எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் டிஸ்கரேஜ் பண்ணா அப்படியே ஐயோ அவர் அண்ணாச்சி அப்படி சொல்லிட்டாங்க, பாஸ்ட் இப்படி சொல்லிட்டான்னு ஒதுங்கிடுவான். அவனை வச்சு கர்த்தர் ஒன்றும் செய்ய முடியாது. உனக்குள்ள அக்கினி எரிஞ்சிட்டு இருந்தா எத்தனை பேர் உன்னை எதிர்த்தாலும், எத்தனை பேர் உன்னை சோர்வுக்குள் ஆக்கினாலும் நீ ஒரு இடத்தில் ஒதுங்கி போக மாட்டாய், தளர்ந்து நின்று விட மாட்டாய். அந்த தரிசனம் நிறைவேறுகிற வரைக்கும் துணிந்து முன்னேறி கொண்டே இருப்பார். ஏனென்றால் கர்த்தர் உனக்கு முன்பதாக போகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ராத்திரி கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த கூட்டங்கள் உனக்குள்ளே, அண்ணன் எப்பொழுதும் சொல்லுவாங்க, அண்ணன் கர்த்தர் என்னை அழைச்சது கொஞ்சம் நெருப்பு இருந்தா அதை பற்றி பெரிதாக்குவதற்கு கர்த்தரனை அழைத்திருக்கிறார். எனக்கு தெரியும் இந்த 4 நாட்கள் உங்களுக்குள்ள எரிகிற மங்கி எரிகிற திரியை திரும்ப கொழுந்து விட்டு எரிய செய்து இந்த திருவள்ளூர் பகுதியில் ஒரு பெரிய சேனையா எழும்பி என்னை கொண்டு தேவன் செய்ய விரும்புகிறதை செய்ய முன்னேறுவதற்கு ஒரு கூட்ட வாலிபர்களை மட்டுமல்ல எல்லாரையும் கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு முறை 4வது வசனம் 1வது வசனம், நாங்கள் 4வது அதிகாரம், நாங்கள் அலகத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கதம் பண்ணினான். ஆனால் 4வது வசனம் பாருங்கள், எங்கள் தேவனே ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். நமக்கு பிரச்சனை வரும், சத்துருக்களை வச்சு நம்மை சோர்வுக்குள்ளாக்குமா, நம்முடைய ஊழியத்தை விட்டுட்டு விட பாப்பான். நமக்கு எதுக்குடா பிரச்சனை, பேசாம வேலை செஞ்சுட்டு ஜாலியா இருக்கலான்ற மனநிலைக்கு உங்களை கொண்டு வருவான். நம்ம எதுக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தோம், ஏதோ கூட்டத்தில் ஒப்பு கொடுத்தோம், சரி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போட பிசாசு உங்களை செய்வான். ஆனால் நெகேமியா தள்ளி போடவும் இல்லை, திரும்பி போகவும் இல்லை. ஆமென். எத்தனை சத்துருக்கள் எழும்பி எங்களை பரியாசம் பண்ணினாலும் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எங்களை பலப்படுத்துவா, புதிய கிருபையினாலே நிரப்புவா, எங்களை கொண்டு செய்ய வேண்டியதை எங்களை கொண்டே செய்து முடிப்பா. விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஜெபம் இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். பிரச்சனை வரும்போதெல்லாம் நெகேமியா ஜெபிக்கிறத நம்ம பார்க்கலாம். 8வது வசனம், யுத்தம் பண்ண எல்லோரும் ஏகமாய் வர வேலையை தடுக்க கட்டுப்பாடு பண்ணினார்கள். 11ஆம் வசனம், சத்துரு எங்கள் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போக மட்டும் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும். இவ்விதமாக வேலையை ஓய பண்ணுவோம். சீக்ரெட் பிளான். ஆனால் மறுபடியும் 9ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி என்று இருக்கிறது. 10வது வசனம், இப்போ சன்பல்லாத் தோபியா மற்றவெல்லாம் செய்யறான். இப்ப 10வது வசனத்துல யூதா மனுஷர், இவன் யாரு? நான் நிறைய சொல்லுவாங்க, வெளியே இருக்கிறவனை கூட ஜமாளிச்சிடலாம். சொல்லுங்க எல்லாரும், உள்ள இருக்கிறாள மறுபடியும் சத்தமா சொல்லுங்க. வெளியே இருக்கிறவனை என்ன செஞ்சிடலாம்? ஆமா, உள்ள இருக்கிற ஆள. ஆமா, பிசாசு வெளியெல்லாம் எழுப்பி பார்ப்பான். நீ ஜெபம் பண்ணி முன்னேறி கொண்டே தேவன் செய்த நினைத்த காரியத்தை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உள்ளேயே எழுப்புவான் சத்துருவ. யூதா மனுஷர் எழுப்பி டிஸ்கரேஜ் பண்றான். ஆனாலும் அவன் நிற்கவில்லை. 12ஆம் வசனம் நீங்க பாருங்க, வந்து 10 விசை சொன்னார்கள். ஆனால் அப்பொழுது நெகேமியா யுத்தம் பண்ணுவதற்கு குடும்பம் குடும்பமாக நிறுத்தினான். அதை எல்லாவற்றையும் வாசிப்ப நேரம் இல்லை. நிறுத்தி 20வது வசனத்தில் சொல்கிறான், ஆமே, நீங்கள் நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். மறுபடியும் சத்தமா சொல்லுங்க, நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார்.
நின்றாதீங்க, தொடர்ந்து முன்னேறுங்க. ஆமென். உங்களை சுற்றிலும் பாதகமான சூழ்நிலை, உங்களை சுற்றிலும் சத்துருக்கள் தேவ சித்தம் செய்ய விடாமல் தடுக்கலாம். உள்ளே இருக்கிற மனிதர்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலாம், டிஸ்கரேஜ் பண்ணலாம். ஆனா நீங்கள் ஆவிக்குரிய யுத்தம் செய்து முன்னேறி கொண்டே இருங்கள். யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தர் உங்களையும் என்னையும் எதற்காக ரட்சித்தாரோ, பவுல் சொன்னது போல நாமும் சொல்லுவோம், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை செய்து முடிக்க கடைசி வரைக்கும் என்னை கைவிட மாட்டார். நம்புறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஹalleluya, ஆமென். இன்னொன்று முக்கியமான காரியம், நான் எல்லாத்தையும் சொல்றதுக்கு நேரம் இல்லை. 6வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிடுகிறார்கள். அப்பொழுது 3ஆம் வசனத்தில் நான் பெரிய வேலை செய்கிறேன், என்னால் வர முடியாது, நான் வர்றதுனால மினக்கெட்டு போவானே. கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்து உங்க பாரத்தை கொடுத்து அதை செய்வதற்கு நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைத்து முன்னேறி கொண்டிருக்கும் பொழுது உங்களை பிசாசு டைவர்ட் பண்ணுவான். மற்ற ஏன் கூட வா, இங்க வா, இங்கேயே செய்யலாம், வா இதை பண்ணலாம், வா அதை பண்ணலாம். நீங்க திசை மாறவே கூடாது. எபிரேயர் 12:1 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, சொல்லுங்க, பாரமான யாவற்றையும் நம்மை சூழ்ந்து நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற, சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, நமக்கு நியமித்திருக்கிற பொறுமையோடு ஓடக்கடும். ஆமென். அப்ப எனக்கும் உங்களுக்கும் இங்க இருக்கிற அத்தனை விசுவாசிகள் ஊழியர்களுக்கும் கர்த்தர் ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். அந்த ஓட்டத்தில் இயேசுவை மட்டும் பார்த்து முன்னேறி கொண்டே இருக்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். நெகேமியா டிசைன் பண்றாரு. ஆமென், நான் வர முடியாது, வந்தா வேலை கெட்டு போயிடும். ஆமென், கர்த்தர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் என்று அவர் வேகமாக சொல்லுகிறார். 6வது வசனம் பார்த்தீங்கன்னா தவறான காரியத்தை சொல்லுகிறார்கள். என்ன சொல்றாங்க? நீரும் யூதரும் கலகம் பண்ண நினைக்கிறீர்கள் என்றும் அதற்காக நீர் அலங்கத்தை கட்டுகிறீர் என்றும் இவ்விதமாக நீர் அவர்களுக்கு, சொல்லுங்க, ஆமா, என்னென்னமோ பண்ணி பார்த்தா இப்போ தவறான செய்தியை பிரபகண்டா பண்றான். தரிசனத்தை நிறைவேற்ற ஆமாம், நீ பாதி தூரம் ஓடிருக்கலாம், இன்னும் பாதி தூரம், முக்கால் தூரம் ஓடிக்கலாம், இன்னொரு கால் தூரம் கம்ப்ளீட் பண்ணணும். தேவன் என்னை கொண்டு செய்ய வேண்டியதை, சித்தத்தை. அப்படி போகும்போது உன்னை தளர்த்த, உன்னை குறித்த தவறான செய்திகளை விளம்பரம் பண்ணுவார்கள். இன்னைக்கு அதிகமா நடக்கும், இனி வரும் நாட்களில் அது அதிகமாகவே நடக்கும். நீ செய்யாததை செய்தாய் என்று உன்னை பேரை கெடுக்க, ஆமென் ஆமென், பயங்கரமாக பிசாசு கிரியை செய்வான். ஆனால் நெகேமியா அதை பத்தி சட்டவே பண்ணல. அவன் சொல்றான், என்ன சொல்றான்? 8ஆம் வசனத்தில் அவைகள் உம்முடைய மனோராஜ்யம், உம்முடைய பிரமையா, நீ என்னென்னமோ யோசிக்கிற. ஆமென், நாங்கள் தேவ சித்தத்தை செய்கிறோம், வேறு எந்த நோக்கமும் எங்களுக்கு இல்லை என்று அவன் முன்னேறி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்தது 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தா இப்ப கள்ள தீர்க்க தரிசனம். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஏன் மெதுவா சொல்றீங்க? ஆமா, கடைசியா பார்த்தான், நம்ம விசுவாசியை முடக்கிறதுக்கு கடைசியா அவன் எடுக்கிற ஆயுதம் என்ன? சொல்லுங்க சொல்லுங்க, கள்ள தீர்க்க தரிசனம். இன்னைக்கு சபை விசுவாசிகள், ஏன் ஊழியர்கள் கூட தீர்க்க தரிசனம் என்ற பெயர்ல நடக்கிற கள்ள தீர்க்க தரிசனத்துக்கு பின்னால ஒரு கூட்டம் போறத நினைச்சா என்ன பண்றதுன்னே தெரியல. ஆண்டவரே, இந்த சபையை எப்படி வார்த்தைக்கு நேரா திருப்புவீரு? இவன் கள்ளத்து ஆவியானவர் இல்லை, ஆவியான சொல்லல நமக்கு தெரியுது. ஆனா ஜனங்கள் ஏமாந்து பின்னால போறானே. கர்த்தர் சொன்னார்னா கண்ணை மூடிட்டு ஓடுறானே. எங்க சபையை நீங்க திருத்த மாட்டீங்களா? நாங்கெல்லாம் அழுது கொண்டிருக்கிறோம், நாங்கள் செபித்து கொண்டிருக்கிறோம். ஐயா, உங்களுக்குள்ளும் ஆவியானவர் இருக்கிறார். நீங்க சொல்ற அல்லேலூயா பார்த்தா உங்களுக்குள்ள இல்லைன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஆவியானவர் இருக்கிறான்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. எதுக்கு?
கள்ள தீர்க்கதரிசிகளை அடையாளம் கண்டுகொள்ள. அவங்க சொல்ற தீர்க்க தரிசனம் எனக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்திற்கும் முரண்பட்டிருக்கிறது, வேதத்திற்கு முரண்பட்டிருக்கிறது. அவர்கள் யூகித்து என்னை தன்வயப்படுத்த சொல்லுகிறார்கள். நான் கர்த்தரை மட்டுமே சார்ந்து கொள்வேன் என்று. ஆமென். தேவனோடு இணைந்து நடக்கிற ஒரு சிலரை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஐயோ இந்த கூட்டத்தில் நான் ஒப்பு கொடுத்தேன், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தேன், என்னை கொண்டு கர்த்தர் செய்ய போறார், தெளிவா தரிசனத்தை பெற்றுக்கொண்டேன், நான் போக போகிறேன், தேவன் எங்க கொண்டு போறாரா போறேன்னா உன்னை டைவர்ட் பண்ண கள்ள தீர்க்கதரிசியும் அனுப்ப பிசாசு தயங்க மாட்டான். ஆமென். ஆமா, ஆனால் இந்த நெகேமியா அழக டிசைன் பண்ணார். இன்னைக்கு நிறைய ஊழியர்களுக்கு இந்த டிசைன்மெண்ட் இல்லை, பகுத்தறிகிற ஆவி அல்ல. ஆமென். ஸோ பகுத்தறிந்து அவன் அவர்களுக்கு விலகி திரும்ப அவன் தரிசனத்தை நிறைவேற்றினான். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நெகேமியா அந்த அலங்கத்தை 15வது வசனம் வாசிங்கள். அப்படியே அலங்கமானது 52 நாளுக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நான் முதல்ல சொல்லி கொடுத்ததை திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். என்னை கொண்டு, நல்லா எல்லாரும் சொல்ல, என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை என்னை கொண்டு செய்ய எனக்குள் அவர் தருகிற பாரம், அதுதான் தரிசனம். அதுதான் தரிசனம். அதை பிடித்து கொண்டு ஜெபித்து ஆமேன் முன்னேறணும். முன்னேறும் போது உனக்கு வர்ற தடைகள் தான் ஆமேன். இந்த வேகமாக நான் சொன்னேன், நீங்கள் போய் நெகேமியா புஸ்தகத்தை வாசித்துக்கோங்க. என்னென்ன தடையெல்லாம் கொண்டு வந்து நெகேமியாவை கொண்டு கர்த்தர் செய்து முடிக்க வேண்டியதை தடுக்க முயற்சித்தான். ஆனால் பிசாசு பிரச்சனை பண்ணுவான், தடுப்பான், உனக்கு எதிராக வருவான், சோர்ந்து போக செய்வான். ஆனால் ஜெய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். பிசாசு ஜெயித்ததாக சரித்திரம் இல்லை. ஆண்டவர் சொன்னார், நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள். எல்லாரும் கண்களை மூடலாமா? தரிசனம் கண்டிடுவா கரிசனை உள்ளோரெல்லாம், தரிசனம் கண்டிடுவா கரிசனை உள்ளோரெல்லாம், பரிசுத்தவான்கள் கூடி மகிழ்வார் மாறிதனை கண்டிட, பின் மாறிதனை கண்டிட, பரிசுத்தவான்கள் கூடி மகிழ்வார் மாறிதனை கண்டிட, பின் மாறிதனை கண்டிட. கடைசி நாட்களிலே கடாட்சிக்கும் தேவனவர், மாமிசமானவர் யாவரின் மேலும் பாரியை பொழிவேன் என்றார், பின் மாரியை பொழிவேன் என்றார். மாமிசமானவர் யாவரின் மேலும் மாரியை பொழிவேன் என்றார், பின் மாறிதனை கொண்டிட. தரிசனம் கண்டிடுவார் கரிசனை உள்ளோரெல்லாம், தரிசனம் கண்டிடுவார் கரிசனை உள்ளோரெல்லாம், பரிசுத்தவான்கள் கூடி மகிழ்வார் மாறிதனை கண்டிட, பின் மாறிதனை கண்டிட.
பரிசுத்தவான்கள் கூடி மகிழ்வார் மாறிதனை கண்டிட, பின் மாறிதனை கண்டிட. ஒரு பெருமழையின் இரைச்சலை நீங்கள் கேட்பது உண்மை என்றால், அந்த பெருமழையிலே நானும் ஈடுபட்டு தேவன் எனக்கு தருகிற பலத்தோடு ஒரு தரிசனம் பெற்றவனாக, ஏதோ என்னுடைய வசதிகளை மாத்திரம் பார்க்கிறவனாக அல்லாமல், எங்கேயோ இடிந்து கிடக்கிறதே அதை குறித்து எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று சொல்லாமல், அதை கட்டுவதற்கு தேவன் என்னை மறுபடியும் 90 வருடங்கள் ஆகிவிட்டதே என்று அல்லாமல், இன்னும் மீண்டும் எழுந்து கட்டுவதற்கு எனக்கும் என்னோடு இருக்கிறவர்களுக்கும் பலத்தை கட்டளையிடுகிற அந்த பெரிய மழையை தேவன் அனுப்புவார் என்று நம்புகிறவர்கள் மாத்திரம் இருக்கிற இடத்தில் எழுந்து நின்று, தேவ கரம் நமது மேல ஊற்றப்பட்டவர்களாக, தேவ கரம் நமது மேல நன்மையாக உட்காரத்தக்கதாக நெகேமியா சொல்கிறான். கர்த்தருடைய கரம், தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருந்ததை மக்கள் கண்டார்கள். கர்த்தருடைய கரம் என் மேல் நன்மையாக இருந்ததை நான் அவர்களுக்கு சொன்னேன், அவர்களும் இணைந்து கொண்டார்கள் என்று சொல்லுகிற காரியத்திற்கு ஆண்டவருடைய கரம் என் மேல் இருக்க வேண்டும், அதுதான் முதல் முக்கியம் என்பதை புரிந்தவர்களாக எழுந்து நிற்கிறார். அப்படியே 2 கரங்களை உயர்த்தி தேவ கிருபை நமது மேல வந்து இறங்கத்தக்கதாக, அவருடைய பாரம், தேவன் தருகிற பாரம் நானாக உண்டாக்கி கொண்டது அல்ல, செய்திகளை கேட்பதினால், காரியங்களை பார்ப்பதினால், தேவனுக்குள் என்னை திடப்படுத்துகிறதினால் உண்டாகிற ஒரு பாரம் என்னை கட்டி எழுப்பத்தக்கதாக ஒரு பெரிய தொடுதல் எனக்கு வேண்டும் ஆண்டவர். இந்த 4 நாட்கள் மிகவும் கஷ்டப்பட்டு இந்த கூட்டங்களுக்காக ஜனங்கள் ஜெபித்திருக்கிறார்கள், உழைத்திருக்கிறார்கள். இதனுடைய பலன் இந்த 4 நாட்களும் காணப்போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பெருமழையின் சத்தம், ஆவிக்குரிய மழையின் சத்தம் என் காதுகளிலே தொனிக்கிறது என்று சொல்கிறது. ஆண்டவரே, அந்த சத்தத்தை கேட்கிறவனாக மாத்திரமல்ல, பவுல் சொன்னான், என்னை சுற்றி இருந்தவர்கள் அந்த சத்தத்தை கேட்டார்கள், ஆனால் என்ன என்று அவர்களுக்கு விளங்கவில்லை. நானோ மற்றவர்கள் வெறும் சத்தத்தை தான் கேட்பார்கள், நானோ செயல்படுகிறத்தக்கதாக எழுந்து நிற்பேன். நான் செயல்படத்தக்கதாக எழுந்து நிற்பேன். மற்றவர்கள் வெறும் சத்தத்தை மாத்திரம் கேட்பார்கள். ஆண்டவர்களோடு கூட பேசினார் அல்லவா? ஒரு நிமிடம் என்னை கவனித்து பாருங்கள். தரிசனத்தை குறித்து தம்பி வெஸ்லி உங்கள் மத்தியில் பேசினார். ஒரு மனிதனை எப்படி தரிசனம் பற்றி பிடிக்கும் என்று, அந்த பற்றி பிடிக்கிற தரிசனம் என்ன செய்யும் என்று. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்லிவிட்டு உங்களை ஜெபத்தில் நடித்து இந்த நாளில் முடிக்கிறேன். நான் வருகிற 3 நாட்கள் உங்களோடு கூட பேசுவதற்கு தேவன் கிருபை செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். நான் 1972 வருடம் பீகாருக்கு போனேன் தனி மனிதனாக. எனக்கு 1974 வருடத்தில் திருமணம் ஆயினது. அந்த நாட்களிலே சென்னையில் இருக்கிற சில நண்பர்கள், ஊழியக்காரர்கள் எங்களோடு கூட 5 நாட்கள் உபவாசித்து ஜெபிப்பதற்கு ஜனவரி மாதத்தில், மிகுந்த குளிர் இருக்கிற அந்த மாதத்தில் அங்கே வந்து எங்களோடு கூட இன்னமும் ஆண்டவரை கொஞ்சம் அறியாத அந்த பகுதிகளுக்காக உபவாசி தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்து போராடி ஜெபிப்பது வழக்கம். அப்பொழுது இந்த செங்கல்பட்டுக்கு அருகில் இருக்கிற திருப்பத்தூர் என்கிற ஊரில் ஒரு காலத்தில் சாராயம் காத்து வித்து கொண்டிருந்த மனிதனை தேவன் பிடித்ததினால் அவர் பின்னதாக போதகராக மாறினார். அவருடைய பேர் அகஸ்டின் தான். அவரும் அதிலே வந்திருந்தார். துல்லியமாக தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடியவர். எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் சொல்வார் என்றால், ஒரு டிஎஸ்பி தன்னுடைய குடும்பத்தின் பிரச்சனைகளுக்காக டிஎஸ்பி வீட்டிலேயே போய் கூப்பிட்டு ஐயா வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்ன போது அவர் ஒரு அரை மணி நேரம் ஜெபித்து விட்டு, உன் பிரச்சனை தீரணுன்னா நீ ஒருத்தனை கொண்டு உங்க வீட்டுக்குள்ளே புதைச்சு வச்சிருக்கல, அவனை எடுத்து அதை ஒத்துக்கொள்,
அப்பொழுது நான் உனக்கு ஜெபிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அத்தனை துதி. அது உண்மையா ஒரு டிஎஸ்பி தன்னுடைய வீட்டுக்குள்ளேயே ஒருத்தரை வெட்டி புதைச்சு அதன் மேல வீடு கட்டியிருந்தார் என்பது பின்னதாகத்தான் தெரிய வந்தது. அப்படி துல்லியமாக தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி. மற்றவர்கள் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் இருப்போம். நாங்கள் ஒரு தோட்டத்தில் 5 நாட்கள் வெறும் பிளாக் டீ மாத்திரம் குடித்து கொண்டு நாங்கள் ஜபித்து உபவாசித்து தேவனிடத்தில் போராடி கொண்டிருந்த போது திடீரென்று இந்த பாஸ்டர் அகஸ்டின் அழுகிறார் அழுகிறார் அழுகிறார், சில்லை பிள்ளை போல் அழுகிறார். அதற்கு பிறகு மற்றவர்கள் கேட்டார்கள், சொல்லிவிட்டு அழுங்கள், நாங்களும் அழுகிறோம் என்று. இதுதான் அகஸ்டின் ஜெபக்குமாருடைய கடைசி வருடம் என்று சொல்லி எனக்கு வெளிப்பாடு வருகிறது என்று சொல்கிறது. 1977 வருடம். நான் திருமணத்தின் போது எடுத்த தீர்மானத்தில் ஒன்று, என் மனைவியிடத்திலேயோ யாரிடத்திலோ சொல்லாதது, எனக்கு 3 வருடங்கள் பிள்ளைகள் இருக்கக்கூடாது என்றால் மனைவி வந்து லாங்குவேஜ் படிக்கணும், ஹிந்தி படிக்கணும், ஊழியத்தை படிக்கணும். அதுக்கு முன்னால் குவாலாம் வந்துட்டுனா அதுக்கு பிறகு அதை பார்க்குறது தான் பெருசாக இருக்குன்னு சொல்லி நான் 3 வருடங்கள் எனக்கு குழந்தை இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்ததுனால 77 வருடம் வரைக்கும் எனக்கு குழந்தை இல்லை. அதை குறித்து எனக்கு தெரியும், கவலை இல்லை என்று. இப்பொழுது அவர் அப்படி சொல்லி அழுத போது என்னுடைய கூட வேலை செய்து கொண்டிருந்த 2 மிஷனரிமார்களும் நாங்களும் அப்படித்தான் பார்த்தோம் என்று அவர்களும் சேர்ந்து அழ ஆரம்பித்து விட்டார்கள். ஒருத்தர் அழுதாலே நம்ம ஊர்ல 4 பேர் அழுவோம், 3 பேர் அழுதா 37 பேர் 25 பேர் அழுது, எல்லாம் அழுது அழுது போராடி கொண்டிருக்காங்க. என் மனைவி மூர்ச்சையாகி விழுந்து விட்டு அவளை தூக்கி கொண்டு அடுத்த ரூம்ல போட்டு தண்ணி தெளிச்சு அவளை தூக்கி வைக்கிறதே அவங்களுக்கு பெரிய பாடா போச்சு. என்னன்னா, திருமணம் செய்து பீகார் வந்தோம், ஒரு குழந்தை குட்டி கூட இல்லை, இவர் போறாரு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த 25 பேர்ல சிரிச்சுக்கிட்டு இருந்தது நான் ஒருத்தன் தான். ஒரு 3 மணி நேரம் போராட்ட ஜெபத்திற்கு பிறகு என்கிட்ட ஒரு தம்பி வந்து கேட்டான், நாங்கெல்லாம் இவ்வளோ அழுகுறோம், நீங்க செத்து போவீங்கன்னுட்டு நீங்க மட்டும் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களே. நான் கர்த்தர் எனக்கு ஒரு திட்டத்தை தந்திருக்கிறாரு, அது நிறைவேற்றமுன்னாலும் நான் அந்த உலகத்தை விட்டு போக மாட்டேன். என்னைய கொண்டு ஓடுற ரயில் முன்னால் போட்டால் ரயில் 2 துண்டா போக முடியும், நான் சாக மாட்டேன்டா அப்படின்னு சொன்ன உடனே அவங்கெல்லாம் மறுபடி போட்டு போராடி ஜெபிச்சு கர்த்தர் ஆயுசு நாட்களை நீட்டி கொடுத்துட்டாருன்னு சொன்ன உடனே சில சொன்னாங்க 15 வருஷமான 50 வருஷத்தை முடிச்சிருக்கேன். தரிசனம் கிடைச்சதுன்னா தடைகள் இல்லையா, அது நல்ல தீர்க்க தரிசனமா இருந்தாலும் சரிதான், அதையும் தாண்டி செல்வதற்கு கர்த்தர் மான்களின் கால்களை தர வல்லவராய் இருக்கிறார். கரெக்டா 50 வருஷம் முடிச்சுட்டேன். அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, தரிசனம் பெற்றீங்க, ஆயுசும் தானா நீண்டுரும். அதுக்கு மாத்திரம் இதுக்கு மாத்திரம் எல்லாம் போட வேண்டாம். ஆமா, நீங்க தரிசனத்தை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு சாக மாட்டீங்க, என்ன வந்தாலும் சாக மாட்டீங்க. ஹல்லேலூயா. தேவன் அந்த பலத்தை தருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு தரிசனமிக்க நாட்கள் இந்த நாட்களிலே தேவன் நமக்கு தரப்போகிறதுக்காக ஆண்டவருக்கு கரங்களை மேலே தட்டி, ஆண்டவரே அதற்குரிய ஆயத்தமான வார்த்தைகளை சொல்லி இருக்கிறீர், அதற்குரிய ஆயத்த வார்த்தைகளை சொல்லி இருக்கிறீர். தொடர்ந்து எங்களோடு கூட கிரியை செய்ய வேண்டுமே, தொடர்ந்து எங்களோடு கூட கிரியை செய்ய வேண்டுமே. வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள் என்று சொன்னவரே, மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள் என்று சொன்னவரே, இந்த கூட்டம் மற்ற கூட்டங்களைப் போல அல்லாமல், சாதாரண கூட்டங்களை அல்லாமல், வந்த சிறுவர்களும் பெரியவர்களும் வாலிபர்களும் மங்கையரும் வாலிபரும் பெண்களும் தேவனோடு கூட பேசினார். என்னை கொண்டு செய்ய போகிற காரியத்தை நான் புரிந்து கொண்டேன். எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நோக்கி ஆசையால் தொடர்கிறேன் என்கிற ஒரு பெரிய சூளுரையோடு கூட இந்த கூட்டங்களை ஒழுங்கு செய்ததற்கு இரவும் பகல் ஒழித்த அந்த பிள்ளைகளை மனதில் நினைத்து நாங்கள் ஜெபித்து அவளை ஆசீர்வதிக்கிறோம். வரும் நாட்கள் மகிமையின் நாட்களாக மாறி போவதாக. எங்கள் தீர்மானங்களில் உறுதியாயிருக்க, என்ன வந்தாலும் தாண்டி செல்வதற்குரிய ஒரு துடிப்பு எங்களை பிடிக்க கிருபை செய்வீராக.
இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென்.